ஸோ ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஸோ இன்றைக்கி நம்ம மினிமிஸ்டிக் லேப் ஸ்டுடியோ பற்றி பார்க்க போகிறோம். இது உங்கள் ஐடியாவை 3D பிரிண்ட் பண்ணுற மாடலாக மாற்றுற ஒரு பிளாட்ஃபார்ம். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இதோட ஃபியூச்சர் என்ன, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டிசைனை ஏஐ கிரியேட் பண்ணால் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். சரி வாங்க நம்ம டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட இருக்க பெல் பட்டன் ஆள் கொடுத்தா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க இப்போ நான் டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டூலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதில் உங்களோட ஐடியாவை நீங்கள் போட்டு நீங்கள் டேரெக்டாகவே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ரேண்டமான ஒரு மாடல் ஐடியாவை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டருங்களா அதை நான் கிளிக் பண்ணிடுறேன். மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட 3D மாடல் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ஃபுல்லாக முடிஞ்சோடனே உங்கள் 3D மாடல் ஃபுல்லாக ரெடி ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட 3D மாடல் ரெடி ஆயிடுச்சு. அதை நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு ரோலிங் சேர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட 3D அப்ளிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான டவுன்லோட் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ரேண்டமாக 3D வெப்சைட்டில் போட்டு நான் காட்டுறேன். உங்களுக்கு எந்த 3D வெப்சைட் இருக்கோ அதை நீங்கள் போட்டு பாருங்கள். நான் சும்மா கூகுள்லேருந்து நான் ஒரு ரேண்டம் வெப்சைட் நான் எடுத்துகிட்டு நான் இதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணி நான் அந்த ஃபைலை நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணனே பாருங்கள் அந்த 3D மாடல் இதுலேயும் ஷோ ஆகுது. ஸோ டெய்லியுமே உங்களுக்கு ஃப்ரீ கிரெடிட்ஸ் தருவாங்க. அந்த ஃப்ரீ கிரெடிட்ஸை வச்சு நீங்கள் டெய்லியுமே 3D மாடல் கிரியேட் பண்ணி உங்களுக்கேற்ற 3D டிசைன்ஸை கிரியேட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இதில் உங்கள் ஃபேஸையும் கூட நீங்கள் 3D மாடலாக மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு மூவி பண்ணுறீங்க, அதுக்கு உங்கள் கேரக்டர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த டூலை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூலுக்கு வெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ.